வணக்கம். ஃப்ளவர் பேங்க் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைய பதிவு மலர் மருத்துவம். தலைப்பு ஸ்ட்ரகிளிங் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஆர் கைடன்ஸ். உதவி அல்லது வழிகாட்டுதல், கேட்க சிரமப்படுதல். பல நபர்களிடம் காணப்படக்கூடிய அவர்களுடைய வாழ்வின் வளர்ச்சிக்கு தடையாக இருப்பது தங்களுக்கு தேவையான உதவி அல்லது வழிகாட்டுதல் தேவையான சமயங்களில் மற்றவர்களிடம் கேட்பதற்கு அவர்கள் தயக்கத்தின் காரணமாக இருப்பதுதான் அவர்களுடைய வாழ்வின் முன்னேற்றத்திற்கு தடையாக அமைகிறது. பல சந்தர்ப்பங்களில் அந்த மனிதர்கள் பாதிப்பு குறித்த பயம், ஒருவரிடம் நம்ம நமக்கு தேவையான உதவிகளை கேட்குறோம் அப்படிங்கிறத அவங்க தங்களை அப்படி கேட்பது பலவீனமாகவோ அல்லது அதனால் அவர் மறுத்து சொல்லிட்டார்னா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பாதிப்புகள் உண்டாகுமோ என்ற அச்சத்தின் காரணமாக அவர்களுக்கு தேவையான உதவி தேவைப்படும் சமயத்தில் அல்லது அவர்களுக்கு ஒரு சரியான கைடன்ஸ், வழிகாட்டுதல் தேவைப்படும் போது மற்றவர்களிடம் அதை குறித்து கேட்காமல் இருக்கிறாங்க. பொதுவாகவே அனைவரும் வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமென்றால் கேளுங்கள் தரப்படும் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு. நீங்கள் கேட்காமலே உங்களுடைய மனதில் இருப்பதோ அல்லது உங்களுக்கு எது தேவை என்பதோ மற்றவர்கள் நல்லவர்களாக இருக்க போது கூட தெரியாது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு. கேட்டிருந்தா கொடுத்துருப்போம்ல, உதவி செய்திருப்போம் என்று கூட அவர்களும் நினைக்கக்கூடும். ஸோ உங்களுக்கு தேவையான விஷயங்களை, உதவிகள் தேவைப்படும் சமயத்தில் நீங்கள் தைரியமாக முன் கேட்டால் மட்டும்தான் வாழ்வில் வெற்றி பெற முடியும் அல்லது அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியும். அதற்கு தடையாக இருக்கக்கூடிய மற்றொரு பெரிய பிரச்சனை எல்லோரிடமும் காணப்படக்கூடியது என்னவென்றால் பெருமை அல்லது ஈகோ. உதவி கேட்குறதுங்கிறது நாமளே பலவீனப்பட்டவரா அல்லது திறமை இல்லாதவர்களா மற்றவருக்கு அடையாளம் காட்டிக்கிறோம். உதவி இவர்கிட்ட போய் இந்த இதுக்கெல்லாம் கேட்டோம்னா நம்மளுடைய ஈகோ என்ன ஆகிறது, நம்மளுடைய பெருமை என்ன ஆகிறது என்று தவறாக ஒரு எதிர்மறை மனநிலையின் காரணமாக மற்றவர்களிடம் சென்று உதவி அல்லது வழிகாட்ட வேண்டும் என்பதை கேட்காமல் கொஞ்சம் கெத்தாவே இருக்கிறது. மூன்றாவதாக மற்றவர்கள் ரிஜெக்ட் பண்ணலாம். பல சந்தர்ப்பங்களில் எல்லாருக்கும் நல்ல உதவி செய்ய வேண்டும் என்ற நினைப்பு இருந்தாலும் பொருளாதார ரீதியோ அல்லது அந்த சப்ஜெக்டோ அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால் கூட மற்றவர்கள் நீங்கள் கேட்கக்கூடிய உதவியை செய்ய முடியாத ஒரு சூழலில் கூட இருந்திருக்கலாம். அதனால் அவங்க முடியாதுன்னு கூட சொல்லலாம். ஸோ மற்றவர்களிடம் நாம் உதவிகள் கேட்கும்போது அவர்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகுறது என்று கவலைப்படுவதன் காரணமாக கேட்காமலே இருக்கிறது. இப்படி கேட்காமல் இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு தேவையான உதவி கிடைக்காமல் இருக்கும். மேலும் பொதுவாக எதிர்மறை மனநிலையாக தங்கள் மீது நம்பிக்கையின்மை, பிறர் மீது நம்பிக்கையின்மை. நமக்கு கேட்டால் அவங்க பண்ண மாட்டாங்க அல்லது நமக்கு யார் பண்ண போகிறா என்று தங்களை தாழ்வாக நினைத்து கொள்ளுதல் அல்லது பிறரிடம் கேட்பதற்கு அவமானமாக நினைத்தல். இதுவும் ஒருத்தருக்கு உதவி கிடைக்காமல் இருப்பதற்கு, அவர் சிரமப்படுவதற்கு ஒரு எதிர்மறை காரணமாக இருக்கிறது. அல்லது மேலும் பார்த்தோம்னா குற்ற உணர்வு அல்லது இதை கேட்குறதுக்கு சங்கடப்படுதல், சிலர் இது அவமான குறைவாக நினைத்தல் அல்லது வெட்கப்படுதல். இந்த எதிர்மறை மனநிலையின் காரணமாகவே பெரும்பாலான மனிதர்கள் தங்களுக்கு அவசியமான உதவியோ அல்லது ஒரு சரியான வழிகாட்டுதலோ தேவைப்படக்கூடிய ஒரு சூழலில் கூட தங்களுடைய குடும்பத்தாரிடமோ அல்லது நெருங்கிய நண்பரிடமோ அல்லது வெல்விஷர் என்று சொல்லக்கூடியவர்களிடமோ சென்று அவர்களுக்கு என்ன தேவை, எனக்கு உதவி தேவை என்பதை கூட வாய் திறந்து கேட்காமல் இருப்பதற்கு முக்கிய அவமானமாக அவர்கள் தங்களை தாங்களே ஒரு குற்ற உணர்வுடன் நினைக்கக்கூடிய ஒரு எதிர்மறை மனநிலையும் பொதுவாக மனிதர்களிடம் காணப்படுகிறது. சில சமயங்களில் சில நபர்களை நான் சந்திக்கும் போது, ஆய்வு செய்யும் போது அவர்கள் சொல்லியிருப்பது என்னவென்றால், கடந்த காலத்தில் நாங்கள் இது போன்று கேட்ட காலத்தில் சிலர் கொடுக்காமலும் எங்களை அவமானப்படுத்தியும் நினைத்தனர்.
அப்படி நடந்தது வாழ்வில். அதனால் மீண்டும் அவர்களிடம் சென்றோ அல்லது புதியோரிடம் சென்றோ எங்களுக்கு கேட்பதில் மிகவும் சிரமப்படுகிறோம் என்று. அது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் கடந்த கால நிகழ்வுகளை மட்டுமே நினைத்து கொண்டு இப்போது வேறொருடம் சென்று உதவி கேட்பதோ அல்லது அந்த சூழலில் அந்த நபரால் உதவி செய்ய முடியாமல் இருக்கும், இப்போது அப்படி நடந்து கொண்டிருப்பார், இப்போது காலம் கடந்து விட்டது, அவர் மனம் மாறியிருக்கலாம் என்று நம்பாமல் அதையே நினைத்து கொண்டு இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு உதவிகள் கிடைக்காமல் இருக்கிறது. சரிங்க, இப்படி தேவையான உதவியோ அல்லது ஒரு சரியான வழிகாட்டுதலோ ஒரு நபருக்கு தேவைப்படும் போது அவர் வாயை திறந்து கேட்காமல் எதிர்மறை மனநிலையோடு இப்படியே இருப்பதால் என்னென்னலாம் பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இதனால் அவர் மன அழுத்தம் மற்றும் மனக்கவலை, ஸ்ட்ரெஸ் அண்ட் ஆன்சைட்டி, அவருக்கு தேவையான உதவிகள் அவர் கேட்காம அவரே அதை ட்ரை பண்ணி எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது மன அழுத்தத்திற்கும் மனக்கவலைக்கும் உள்ளாகிறார். மேலும் ஒரு சரியான வழிகாட்டுதல் இருந்திருந்தால் அவருடைய செயல்பாடு திறன் பெர்ஃபார்மன்ஸ் நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கும். இவர் கேட்காம இவரே முயற்சி பண்ணியிருப்பால் அவருடைய செயல்படும் திறனும் கம்மியாகுது. பல சந்தர்ப்பங்களில் நம்மளை விட ஒரு துறையில் சிறந்த அனுபவம் உள்ளவரிடம் ஒரு தேர்வு செய்வதற்கோ அல்லது ஒரு முடிவு தீர்மானம் டிசிஷன் மேக்கிங்கோ கேட்டு அறிவுரைகளை பெற்றிருக்கலாம். அப்படி இல்லாமல் இவர்கள் மற்றவர்களிடம் தங்களுக்கு தேவையான உதவியை கேட்காமல் இருப்பதன் காரணமாக அவர்களுடைய டிசிஷன் மேக்கிங் தேர்வு செய்வதில் அவர்களுக்கு போதுமான வெற்றி கிடைக்காமல் இருக்கும். மேலும் உறவுகளில் சிக்கலும் ஏற்பட்டிருக்கும். பல சந்தர்ப்பங்களில் உதவியல் அல்லது வழிகாட்டுதல் இவங்கள் கேட்பதற்கு சிரமப்படுவதன் காரணமாக மிஸ் பண்ணியிருப்பாங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸை, வாய்ப்புகளை அவர்கள் இழந்திருப்பார்கள். அதனால் வாழ்வில் growth, அது வாழ்க்கையை கற்றுக்கொள்வதாக இருக்கட்டும், அவருடைய பொருளாதாரத்திற்காகவும் இருக்கட்டும், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த வளர்ச்சியானது கிடைக்காமல் இருந்திருக்கும். ஸோ இதிலிருந்து நீங்கள் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் தங்களாக இருந்தாலும் சரி அல்லது அவர்களுடைய உறவினர்கள் நண்பர்களாக இருந்தாலும் சரி, யாராவது ஒருவர் உதவிகள் கேட்பதற்கு தயங்கக்கூடிய நபர்களாக நீங்களாக இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் சரி, அதனை உடைத்து உங்களுடைய எதிர்மறை மனநிலையை மாற்றிக்கொண்டு தயவு செய்து உங்களுக்கு தேவையான உதவிகள் என்ன, உங்களுக்கு என்ன தேவை என்பதை உங்கள் வீட்டாரிடமோ நண்பர்களிடமோ வாயை திறந்து கேளுங்கள். அப்படி கேட்பதால் மட்டும்தான் உங்களுக்கு பல சந்தர்ப்பங்களில் உதவிகள் கிடைக்கக்கூடும், சில சமயங்களில் கிடைக்காம கூட இருக்கும். ஆனால் எதுவுமே கேட்காமல் தானாக நடக்க வேண்டும் என்று நினைந்தால் அதில் நீங்கள் நினைத்த மாதிரி இருக்காது. இது போன்ற பிரச்சனைகள் ஒருத்தருக்கு இருக்குது. உதவியல் கேட்பதற்கு அல்லது வழிகாட்டுதல் வேணும் என்பதற்கு கேட்பதற்கே சிரமப்படுறார். ஸ்ட்ரகிளிங் டு ஆஸ்க் ஃபார் ஹெல்ப் ஆர் கைடன்ஸ், இப்படியும் நிறைய மனிதர்கள் இருக்கிறாங்க. மேற்கொண்ட நம்ம சொன்ன இந்த பெரிய விஷயங்கள் அவர்களுடைய எதிர்மறை மனநிலையின் காரணமாக அவங்க இப்படி இருக்காங்க. அப்படியாக இருந்தால் அவர்கள் தனிப்பட்ட ஆலோசனை பெறலாம் அல்லது பொது குறிகளுக்காக இது போல் இருக்காங்க, பொதுவாக நம்ம என்ன மருந்துகள்லாம் சாப்பிடலாம் அல்லது என்னென்ன மருந்துகள்லாம் இது போன்ற பிரச்சனைகளுக்கு பயன்படுவதாக இருக்குது என்று பார்த்தோம்னா ராக் ரோஸ், ஜென்ஷியன், எல்ம், செராட்டோ மற்றும் லார்ச் இது போன்ற மலர் மருந்துகள் பெரும்பாலான கேஸுகளில் அதிகம் பயன்படக்கூடிய மலர் மருந்துகளாக இருக்கிறது. ஒரு தனி மனிதனுடைய அவருக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை மனநிலையை நாம் சரியாக அவர்களுடைய பரிசோதனை செய்து அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வதன் மூலம் அவர் உதவி அல்லது வழிகாட்டுதலை மற்றவர்கள் கேட்பதற்கு எதன் காரணமாக சிரமப்படுகிறார் என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தெரிந்த சரியான மலர் மருந்துகளை கொடுக்கும்போது அவர் இந்த எதிர்மறை மனநிலையிலிருந்து மாறி மற்றவர்களிடம் தயக்கமின்றி, அவமானம், கூச்சம் இது போன்ற விஷயங்கள் இன்றி தங்களுக்கு தேவையான உதவிகளை வாயை திறந்து கேட்டு மற்றவர்களிடம் பெற்று சிறப்பாவார். இது போன்ற பிரச்சனைகள் யாருக்கேனும் இருக்கும் பட்சத்தில் அது சரியாவதற்கு ஆலோசனை பெற 7598391679 அல்லது 9123522669 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்து அப்பாயின்மெண்ட் பெற்று ஆலோசனை பெறலாம். ஆலோசனைக்கு பின்பு கூரியர் மூலம் மலர் மருந்துகள், உங்களுக்கு தேவையான மலர் மருந்துகள் உங்கள் முகவரிக்கு உங்கள் வீட்டிற்கே அனுப்பி தரப்படும். மலர் மருந்துகளை பயன்படுத்துங்கள், வாழ்வில் மகிழ்ச்சியாருங்கள். நன்றி, வணக்கம்.